ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது பரங்கிக்காய் வச்சு ஒரு ரெசிபி. இது இனிப்பு புளிப்பு காரம் கலந்த ஒரு டிஷ். அதனால நான் இதுக்கு ஸ்வீட் அண்ட் சார் பம்கின் கறின்னு வச்சிருக்கேன். இது குவிக்கா ஈஸியா செஞ்சிடலாம். நீங்களும் இது மாதிரி சாப்பிட்டு பாத்துக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ தேவையான பொருட்களை பாத்துடலாம். 1/2 கிலோ பரங்கிக்காய், ஒரு தக்காளி இது மாதிரி வெட்டி வச்சிருக்கேன், 3 பச்சை மிளகாய், அப்புறம் 2 பிரியாணி இலை, ஒரு அன்னாசி பூ, ஒரு பட்டை, 4 லவங்கம், 2 ஏலக்காய். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இது மாதிரி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இப்போ இந்த பரங்கிக்காயில இதில் போட்டு வேக வைக்கலாம். கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்த உடனே மூடி போட்டு வேக விட்டுக்கோங்க. இப்போ மூடி திறந்து பார்க்கலாம், வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இது மாதிரி தண்ணியெல்லாம் வற்றி இது மாதிரி கட் பண்ணி பாருங்க, நல்லா வெந்துடுச்சு. இப்போ கொஞ்சமாக மசிச்சு விட்டுக்கோங்க, ஒன்றும் பாதியமா. இந்த மாதிரி வேகணும் காய். இப்போ இன்னொரு ஸ்டவ்ல ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. அதுல 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஸ்டவ் ஸ்லோ பண்ணி இந்த மசாலா பொருட்களை போட்டுடலாம். ஒரு பட்டை, ஒரு அன்னாசி பூ, 2 பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 4 லவங்கம். அன்னாசி பூ இல்லாதவங்க சோம்பு கூட போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் சோம்பு கூட போட்டுக்கலாம். வதக்கிக்கோங்க. இதுல ஒரு 3 பச்சை மிளகாய், அப்புறம் நாம எடுத்து வச்ச தக்காளி, இது போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வதங்கணும். இப்போ வதங்கியாச்சு. இது மாதிரி வதங்கணும். இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போடலாம். அப்புறம் கொஞ்சமா உப்பு. இப்ப நம்ம பரங்கிக்காய்க்கு உப்பு போட்டிருக்கோம், அதனால பார்த்து போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி. இது போட்டு அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நவராத்திரி ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அப்ப வெங்காயம் பூண்டு வேண்டாம்னு நினைக்கிறவங்க, ஃபாஸ்டிங் எடுக்கிறவங்க எல்லாம் அவங்களும் இந்த டிஷ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல வேக வச்ச பரங்கிக்காயை போட்டுடலாம். இது மாதிரி ஒன்றும் பாதியமா உடச்சு வச்ச பரங்கிக்காயை போட்டுடலாம். இது போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ இதில் 1 டீஸ்பூன் அம்ச்சூர் பொடி, உலர்ந்த மாங்காய் பொடி. இப்போ உலர்ந்த மாங்காய் பொடி, இது அம்ச்சூர் பொடி கிடைக்காதவங்க தக்காளி எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நான் இங்கே 1 தக்காளி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இனியும் 1 தக்காளி கூட போட்டுக்கலாம் புளிப்புக்காக. அப்புறம் கொஞ்சமாக வெல்லம், ஒரு 2 டீஸ்பூன் வெல்லம் போட்டுக்கலாம். இதுவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறமா கொஞ்சம் கசூரி மேத்தி. இது மாதிரி கசக்கி போட்டுக்கோங்க. கசூரி மேத்தி கிடைக்காதவங்க கொத்தமல்லி கூட போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட ஸ்வீட் அண்ட் சோர் பம்கின் கறி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை கூட எல்லாம் சூப்பரா இருக்கும். இப்போ நான் இங்க 2 புல்கா சப்பாத்தி பண்ணி காமிக்கிறேன். பசங்களுக்கும் இதை செஞ்சு கொடுங்க, அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கலந்த ஒரு டிஃப்ரெண்டான சுவையில இருக்க போகுது. நீங்களும் இதே மெத்தட்ல பண்ணி பார்த்து எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.